ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. இந்த சமூகத்திலேயே எப்படின்னா நம்முடைய தமிழ் சமூகத்துல பெண் வீட்டுக்காரருக்கு தான் ஊருக்கு இழைச்ச பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு சொல்லுவாங்க பாருங்க. எல்லாம் உங்க ஜாதி தான் சார். ஆண் ஜாதி. ஆமா. இந்த பொண்ணு குனிஞ்சு கூட வேலை செய்ய மாட்டா, நிறைய சாப்பிடுவா, ஆவுன்னா போய் தூங்குவா, அவளால் செக்ஷுவல் ப்ளஷர் வந்து கொடுக்க முடியாது. சார் என்ன பார்க்குறாங்க, நாள் குறிச்சாச்சு, அன்னைக்கு பார்த்து 2 பேரையும் ஒரு ரூமுக்குள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் கூட அந்த பையன் வந்து அந்த பொண்ணை தொடவே இல்லை. அவர்களுக்குள்ள எதுவுமே நடக்கலை. நீங்கள் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உன்னை கண்டுக்கிறதா? அது ரொம்ப கண்டுட்டா கண்ணு முழுக்க நிறைஞ்சு போறடி. நீ ஒரு வாட்டி ஒரு விட்டு போட்டுற ஒரு தாயை போய் நீ மகன்கிட்ட நீ வந்து உறவு வச்சுக்கலையான்னு என்னை கேட்க சொல்ற. நீ என்ன மாதிரி பொம்னாட்டி? யாராவது வந்து ஏன் இன்னும் 1 வருஷம் ஆச்சு இன்னும் ஒன்றும் குழந்தையே பிறக்கலைன்னு சொல்லும்போது, இல்லை மாப்பிள்ளைக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அது சரி பண்ணுறதுக்காக தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. எப்படி இந்த விஷயத்தை உங்கள் அம்மா வெளியே சொல்லலாம்? ஒரு நாள் சத்தம் இல்லாமல் என்ன பண்ணுறா, ஒரு சூட்கேஸில் தனக்கு தேவையான ஒரு 2-3 துணிமணிகளை வச்சுட்டு தைரியமாக பாலக்காட்டிலேருந்து கிளம்பி ஒரு பஸ்ஸை பிடிச்சி இறங்கி வீட்டுக்கு வந்துடுறான். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இது வழக்கு எண். வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேடம் ஒவ்வொரு வாரமும் அவங்க நடத்தின வழக்கை பற்றி நம்மள்ட்ட பேசிட்டு வராங்க. அது மாதிரி இந்த வாரமும் என்ன வழக்கு, அதன் மூலமாக நமக்கு என்ன பாடம் கிடைக்கும் அப்படின்னு மேடம்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கிறேன். இப்போ பரவாயில்ல, நீங்களும் பார்க்கும்போது தெரியுதுல்ல. அப்புறம் சொல்லுங்கள், இன்றைக்கி வந்து நம்ம கௌதமி அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய வழக்கை பற்றி நம்ம பேச போகிறோம். இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து வந்தவங்க. நல்ல லட்சணமான முகம், அழகான பெண். கொஞ்சம் உடம்பு மட்டும் குண்டா என்ன மாதிரி அப்படி இருப்பாங்க. கொஞ்சம் குண்டு, அவ்வளோதான், ரொம்பலாம் கிடையாது. பூஸ்னாப்பில் இருப்பாங்க. சரி, நீங்கள் அப்படி சொல்லிக்கோங்க. உங்களுக்கு யாராவது பூஸ்னாப்பு இருக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா? இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டா? நிறைய ஹீரோயின்ஸ் கூட பூஸ்னாப்பில் இருந்தால் அழகாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அச்சோ, இது வேற ரகம், குஷ்பு ரகம் இது. ஆமாம். சரி, இப்போது அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் தடங்களாகவே இருந்தது. அப்போ தான் பெங்களூர்லேருந்து ஒரு பையன் மாப்பிள்ளையாக வந்திருக்காப்புல. அவங்க வந்து பையனை பற்றி ரொம்ப விசாரிக்கல. ஒன்று பெங்களூரு, 2வது இந்த பையன் தன் பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப தூண்டி துருவி ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு சொல்லி என்ன நினச்சாங்கன்னா, சரி கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு. அப்போ அவங்களே சொல்கிறாங்க, நாங்கள் எங்களுக்கு ஒரே பொண்ணு, அதனால் நாங்கள் என்ன வேணுனாலும் அந்த பொண்ணுக்கு செய்வோம். எங்களுக்கு எல்லாமே ஆஸ்தி எல்லாமே அவங்களுக்கு தான். நாங்கள் கல்யாணத்தையும் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். 2 பேரும் ஷேர் பண்ணி நம்ம செய்யலாம். ஆனால் சொல்லக்கூடாத வார்த்தை இல்லை மேம் இது. என்ன வேணாலும் செய்வோம், டாக்டர்ட்டையும் சொல்லக்கூடாது. இல்லை, அதுவும் சொல்லக்கூடாது. 2வது நாங்கள் செஞ்சுக்கிறோங்கிறதுன்னு அல்லது ஷேர் பண்ணலாமான்னு சொன்னோடனே மாப்பிள்ளை காணாமல் போயிடுவார். ஆமாம். அதனால் பார்க்குறாங்க அவங்க வந்து அது எங்களுதுல வழக்கமே இல்லைங்க, பொண்ணு வீட்டுக்காரவங்க தான் எல்லாமே செய்யணும். இந்த சமூகத்திலேயே எப்படின்னா நம்முடைய தமிழ் சமூகத்தில் பெண் வீட்டுக்காரருக்கு தான் ஊருக்கு இழைச்ச பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி பொண்ணை பெற்றவர்னா உரிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு. எல்லாம் உங்கள் ஜாதி தான் சார். ஆண் ஜாதியா? ஆண் ஜாதி. ஆமாம், பொஞ்சாதி வேணும். ஆனால் ஆண் ஜாதி பண்ணுறதெல்லாம் இப்போ தான் பார்க்குறீங்களே, தனியாலேருந்து வரிசையாக வந்துட்டே இருக்கேன். அப்போது இவங்க அம்மா வந்து சரி நான் எல்லாமே பண்ணி கொடுக்குறேன், நான் வெள்ளியில் ஒரு 5 கிலோக்கு எல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன் பொண்ணுக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க நகை நட்டெல்லாம். ஸோ அவங்க அம்மாவுக்கும் வந்து இவங்களுடைய வசதி ரொம்ப பிடிச்சிருந்தது. பொண்ணு பார்க்க லட்சணமாக இருக்கா, என்ன நம்ம பையன்கிட்ட நிற்கும்போது கொஞ்சம் குண்டாக தெரியும், ஆனால் 5 கிலோக்கு கொடுக்குறாங்க சார். அப்புறம் 100 கணக்கில் பவுன் போடுறாங்க. அப்புறம் ரொம்ப சந்தோஷம் அந்த அம்மா, காக்கா நம்ம செல்வம் பூரா இங்கே வருது அப்படின்னு நினச்சிட்டாங்க. பையனை கூப்பிட்டு பேச சொன்னாங்க. ஸோ இவ கேட்குறா, அந்த ஹஸ்பண்டாக வரப்போகிறவர்கிட்ட கேட்குறா, எங்க என்னை நல்லா பார்த்துட்டிங்கள, உங்களுக்கு சம்மதமானா சம்மதமா அப்படின்னு கேட்குறா. எனக்கு சம்மதம் தான், எங்கள் அம்மாவுக்கு சம்மதம் தான், எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு பிடிச்சதுன்னா எல்லாம் பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். இவளுக்கு அந்த வார்த்தையே வந்து கொஞ்சம் நெருடலாக தான் இருந்தது. அப்புறம் அம்மாகிட்ட வந்து சொல்கிறான், அம்மா இந்த மாதிரி நான் கேட்டேன் எனக்கு பிடிச்சதான்னு, எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சதுன்னா எனக்கு பிடிச்சதுன்னு சொல்கிறாம்மா, உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஆன்ட்டு போகிறான் பாட்டுக்கு, என்னம்மா கேட்டுடுங்கம்மா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போது
வீடு வந்து அவங்களது எங்கேன்னு கேட்கும்போது பாலக்காடு பக்கம் அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள், ஒரு குறிப்பிட்ட சமூகம். பாலக்காட்டு பக்கம் யார் நிறையா இருப்பாங்களோ அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள். நமக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒன்று, நீ குண்டா இருக்க. 2, நம்ம கம்யூனிட்டிக்குள்ளர கிடைச்சி இங்கே வர்றதுங்கிறதெல்லாம் கஷ்டம். அதனால் அவன் பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னான், நீ அவங்க அம்மாவை கைக்குள்ளே போட்டுக்கோ, அப்புறம் மகனையும் நீ கைக்குள்ளே போட்டுக்கலாம். சாதாரண மனிதர்கள் அவங்க அம்மா நினைக்கிறாங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு நம்பிக்கையை விட்டுக்கிற விஷயமா அதை சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி இவளும் வந்து தயாராகிறா. பையன் பார்க்கவும் நல்லா தான் இருந்தான். ஸோ சந்தோஷமாக பார்க்குறா, நிச்சயத்துக்கு வராங்க, அப்போ பார்க்குறா, சிரிக்கிறா. ஆனால் அந்த பையன் பார்க்க தான் செய்கிறான், ஆனால் அவனுக்கு ஒரு சந்தோஷமோ எதுவுமே இல்லை. பக்கத்துலேயே பொண்ணு உட்காந்துட்டுருக்கிறா. இவர் பாட்டுக்கு அந்த கூட்டத்தில் வந்துருக்கிற இளம் பெண்களை எல்லாம் அப்படியே நோட்டம் விட்றாரு. அப்புறம் ஏங்க நான் பக்கத்தில் உட்காருக்கிறேன், எங்கேயே உட்காந்துட்டுருக்கிறேன், நீங்கள் எங்கே பார்க்குறீங்க அப்படின்னு. இல்லைம்மா, இத்தனை பெண்கள் இருந்தாலும் என் மனைவி தான் அழகுன்னு நான் நினச்சேன். அவ்வளோதான்ப்பா, விழுந்துட்டா இந்த பொண்ணை. சமாளிச்சிட்டாரு. ஆமாம், அவரும் சமாளிச்சிட்டாரு. இதுவும் பேக்கு மாதிரி அதை நம்பிடுச்சு. சரின்னு நிச்சயதார்த்தம் எல்லாம் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இவங்களுடைய செலவில் தான் நடக்குது. அப்போது அந்த கல்யாணம் நடக்கும்போது அவங்க மாமியார் சொல்கிறார், மாப்பிள்ளையோட அம்மா வந்து நகையெல்லாம் எங்கே வச்சுருக்கீங்கன்னு. எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் மாமி, நீங்கள் எப்போ வேணால் பார்க்கலாம். சரி வாங்கன்னு சொல்லி ரூமுக்கு அழைச்சிட்டு போய் இது 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 கல்லட்டி எங்கள் பாட்டி போட்டது, அது வழி வழியாக வந்திருக்கு. அந்த மாதிரி நகைகள், பாரம்பரியமான நகைகள் நிறைய இருக்கும். இது ஆமாம், அத்தனையுமே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா எப்போ என்ன கேட்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அவங்களுக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். ஸோ அவங்களுக்கு என்னென்ன காட்டணுமோ எல்லாம் காட்டின உடனே அதோடு நிறுத்திட்டாங்க. எல்லாம் பார்த்தாங்க, ஓகேன்னாங்க. இந்த பாருங்கள், நீங்கள் சொன்னீங்க இவ்வளோ பவுனுன்னு, ஆனால் நான்லாம் எடையெல்லாம் ஒன்றும் போட்டு பார்க்கல, உங்கள் வார்த்தையை நம்புகிறேன். உங்கள் பொண்ணுக்கு போடுறீங்க, நீங்கள் குறைச்சலாவா போடுவீங்க அப்படின்னு ஒரு அப்படியே சைடில் பேசிட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. ஸோ கல்யாணமும் நடந்துடுச்சு. இந்த பொண்ணு பெரிய கனவுகளோடு தான் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி பாலக்காடு போகிறார். ரொம்ப பக்கம் சார், அது ஒரு 1 hour ட்ராவலில் போயிடலாம். ஸோ அந்த பாலக்காட்டுக்கு போன அந்த ஃபஸ்ட்டு டேலேருந்து பார்க்குறா. உள்ளே நுழையும் போதே பொண்ணு மாப்பிள்ளையும் உள்ளே நுழைவாங்க, ஆரத்தி எடுப்பாங்க. வழக்கம், எல்லார் வீட்லேயும் வழக்கம். அவங்க சமூகத்தில் முன்னாடியே அந்த படியில் நெல் வச்சுருந்து அதை வந்து ஒரு உதச்சி விட்டு போவாங்க. அது வரைக்கும் போகணும், அது மாதிரிலாம் இல்லை. அதெல்லாம் தான் இருந்தது. அக்கம் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் வந்திருந்தாங்க. ஆனால் வந்த உடனே இந்த பையன் என்ன பண்ணிட்டான், நேராக உள்ளே புந்துட்டான். அதுக்குள்ளே இவ்வளோ பொண்ணெல்லாம் நிற்க சொல்லுங்க, அம்மாம்மா நில்லு. அவன் ஒரு அவசரம் கொடுக்க எப்போனாலும் போவான், நீ நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டிய மரியாதை செய்கிறாங்க. அந்த பொண்ணு அரிசியெல்லாம் தள்ளிட்டு போகிறாங்க. ஆனால் என்ன வருத்தம்னா, அவங்க அம்மா ஒரு, அதாவது பந்தக்கால்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு இடத்துல உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி 2 பேரும் நிற்காம இப்படி போயிட்டாங்களே அப்படின்னு இவளுக்கு ஒரு வருத்தம். அப்புறம் கேட்குறா, எல்லாம் விருந்தெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு கேட்குறா, ஏங்க அவ்வளோ அவசரப்பட்டு வந்தாங்க, இவ்வளோ நேரம் உன்னோட இருந்தேன் பாரு, அதுக்கே நீ என்னை வந்து பாராட்டணும் அப்படின்னு சொல்கிறேன். இவளுக்கு அப்படியே ஷாக் அடித்த மாதிரி, என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. இதை விட தெளிவாக சொல்லணுமா, உனக்கு என்ன புரியாதா, நீயும் படித்த பொண்ணு தானே அப்படின்னு கேட்குறாப்புல. ஸோ ஒரு சின்ன நெருடல் அவளுக்கு வந்துடுது, ஏதோ தப்பு இருக்குது இங்கே அப்படின்னு வந்துடுது. சரின்னு போகிறா, மாமியார்கிட்ட பேசுகிறா எல்லாம். அப்புறம் அன்னைக்கு நாள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெக்ஸ்ட் வீக்கில் அங்கெல்லாம் வந்து இந்த இவங்க நம்பூதிரிகள் வருவாங்க, நேரம் பார்த்து அதெல்லாம் சொல்ல அந்த மாதிரியெல்லாம். ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு அடுத்த வாரத்தில் நம்மளுடைய உறவுக்கான நாளை நிச்சயிக்கிறாங்க. சரி, அந்த பொண்ணும் வந்து வெயிட் பண்ணுறா. மாமியோட போய் எல்லாம் கூட இருந்து எல்லாத்தையுமே செய்கிறா. அவளுக்கு என்ன தெரியுமோ அதை செய்வாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து அந்த பொண்ணை பார்க்கும்போதெல்லாம் அந்த பொண்ணு தெரியல, அந்த பொண்ணு குண்டா இருக்கிறது தெரியல, அவள் போட்டிருந்த நகை தான் தெரியுது, ப்ரைஸ் டேக்கோட தெரியுது. இந்த கதையில் சொல்லுவாங்க சார், அர்ஜுனருக்கு வில்லு கற்றுக் கொடுப்பாங்க, துரோணாச்சாரி கற்றுக் கொடுப்பாரு. அர்ஜுனனோட ஒரு 2-3 பேர் இருப்பாங்க, ஒரு கிளை கதை. அப்போ இது போகும்போது அவருக்கு ஒருத்தரையாக கூப்பிடுவார். துச்சாதனன்னு வச்சுக்கோங்க, இல்லை துரியோதனன்னு வச்சுக்கோங்க. கூப்பிட்ட உடனே அதோ அங்கே இருக்குதுல்ல அந்த மரம் தெரியுதா, தெரியுது குருவே அப்படிம்பாங்க. அப்புறம் கிளை தெரியுதா, கிளை தெரியுது. இலை தெரிகிறதா, தெரியுது. அந்த அந்த கிளையின் மேலே உட்கார்ந்துருக்கிற குருவி தெரியுதா, தெரியுது அப்படின்னு. அப்போவே நினச்ச பரிமாணலாம் வந்து எங்கே போய் அம்பை எய்து அப்படின்னு. அப்புறம் அர்ஜுனனுடைய டேர்ன் வரும்.
அர்ஜுனன் கிட்ட கேட்பாரு, மரம் தெரிகிறதா அப்படின்னு கேட்டவுடனே எனக்கு தெரியவில்லை குருவே அப்படிமா. அப்புறம் இலை தெரிகிறதா கிளை தெரிகிறதான்னு எது கேட்டாலும் எனக்கு தெரியல. குருவி தெரியுதா? குருவியும் தெரியவில்லை குருவே. என்ன சொல்கிறாய்? குருவி தெரியவில்லை. குருவி அல்ல, குருவியின் கழுத்து மட்டுமே எனக்கு தெரிகிறது. அதாவது அம்பு எங்கே போய் தைக்கணுங்கிறதுல ஒரு தெளிவாக இருந்தால்தான் அதில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம மாமியார் அம்மா என்ன பண்ணுறாங்க, தெளிவாக இருக்காங்க என்ன ஏது அப்படின்னு எல்லாம். அப்புறம் உங்கள் அப்பா அம்மாலாம் என்ன நகையெல்லாம் கொடுத்து அனுப்புனாங்களா அப்படின்னு. நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் மாமி, அப்புறம் மிச்சத்தை எங்கள் அப்பா அம்மா எடுத்துகிட்டு வருவாங்க. அது ஏன் வரும்போது எடுத்துகிட்டு வர வேண்டியது தானே? அது உங்கள் அப்பா அம்மா வீட்டு சொத்து இல்லை, அது வந்து நம்ம வீட்டு சொத்து அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, எங்கள் அம்மா கூட அப்படி தான் சொன்னாங்க மாமி, அதனால் நான் அம்மாவுக்கிட்ட சொல்லிடுறேன், அவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. சரி, எப்படி இருந்தாலும் வரப்போகுது, பொண்ணை நம்ம எப்படியாவது கூப்பிட்டு வந்தாச்சு. சரின்னு பார்க்குறாங்க, நாள் குறிச்சாச்சு. அன்னைக்கு பார்த்து 2 பேரையும் ஒரு ரூமுக்குள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. உள்ளே போகும்போதே பார்த்தா ஒரே சிகரெட் புகையாக இருக்குது. இவ பால் எடுத்துகிட்டு உள்ளே போகிறா. ஒரு சினிமாவுக்கு ஸ்டோரிஸ் டிஸ்கஷன் போது சொல்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம். அப்புறம் எடுத்துகிட்டு போகிறா. பாலை எடுத்து முதல்ல கொடுக்க சொன்னாங்க, அம்மாவும் அத்தை எல்லாம் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய அம்மா. அப்போ அப்படி சொல்லும்போது அவன் சொல்கிறான், நான் தான் முதலையே குடிச்சிட்டேனே அப்படிங்கிறான். பக்கத்தில் தண்ணி போடுறதுக்கு டம்ளரில் அந்த என்ன நேரம் கோகோ கோலா மாதிரி ஏதோ ஒன்று இருக்குமே அது இருக்குது. ஸோ இவளுக்கு பயம் வருது. நீங்கள் சிகரெட்டெல்லாம் பிடிப்பல அப்படின்னு கேட்குறேன். ஏன் எல்லா ஆண்களும் தானே பிடிக்கிறாங்க, ஏன்னா நான் பிடிக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்குதா? அப்படியே என்கிட்ட சொல்லலை, நீ கேட்டியா என்கிட்ட? யாருமே கேட்கலையே, நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. உலகத்தில் பாதிக்கு நான் 3/4 பேர் வந்து ஸ்மோக் பண்ணுறவங்க தான். தண்ணி போடுவீங்கன்னே எனக்கு தெரியாது. ஏன் நீ தண்ணி போட்டது இல்லையா? இவன் ஒரு அச்சத்தில், ஐயோ எங்கள் இதுலையெல்லாம் வீட்லையெல்லாம் அதெல்லாம் கிடையாது, எங்கள் அப்பாவுக்கு அந்த பழக்கமே கிடையாது, அந்த மாதிரிலாம் அவன் சொல்லுவாள். இல்லை நீ வேணால் கொஞ்சம் குடிச்சு பாரு அப்படிங்கிற. இவ பயந்துட்டு பின்னால் நகர்றான். அவன் எடுக்கிறான், டம்ளர் கீழே விழுந்து உடஞ்சி விடுது. ஒரு மாதிரி பயமும் மிரட்சியும் இந்த பொண்ணுக்கு வந்துடுது. அப்புறம் வந்து பெஞ்சில் உட்காந்துக்கிறான். நீ பெஞ்சில் உட்காராதே, இங்கே வான்னு சொல்லிடுறான். கட்டிலுக்கு வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் கூட அவளை பற்றி கேட்குறான். நீ என்ன படிச்சிருக்க, உங்கள் வீட்டில் என்ன வீடு எங்கெங்கெல்லாம் இருக்குது, அப்புறம் உங்கள் சொத்து எங்கே இருக்குது, நிலம் புலம் என்ன, தென்னந்தோப்பா இல்லை வேறவா, அப்புறம் எல்லா சொத்தும் உன் பேரில் இருக்கா உங்கள் அப்பா அம்மா பேரில் இருக்கா, எல்லா விஷயத்தையும் அவன் கேட்குறான். இவ வந்து உள்ளே வரும்போது கனவுகளோடு தான் உள்ளே நுழையிறான் அந்த அந்த ரூமுக்குள்ளே வரும்போது. ஆனால் அவனுடைய தோற்றம், அவன் படுத்திருக்கிற ஸ்டைலு, ஸ்மைல் ஸ்மோக் பண்ணுறது, தண்ணி போடுறதெல்லாம் பார்த்த உடனே வெலவெலத்து போயிடுறா. இவன் கேட்குறதுக்கெல்லாம் வந்து 1 2 சொல்லிட்டு, இதெல்லாம் பேச வேண்டாமே, எனக்கு என்னவோ மாதிரி இருக்குது. சரி நீ படுத்து தூங்கிக்கோ அப்படிங்கிறாப்புல. அப்போ படுத்து தூங்குறதா அப்படின்னு இவன் மனசுக்குள்ளே கேட்குது, இவன் வெளியே சொல்கிறது இல்லை. சரி நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு அங்கே இருக்கிற பெட்ஷீட் எடுத்துகிட்டு கீழே போயிட்டு ஒரு இதை விரிச்சு படுக்கிறான். ஏன் அங்கே படுக்கிறேன், இங்கே வந்து பட அப்படின்னாப்புல. இல்லை இல்லை நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னாப்புல. இல்லை உங்கள் மேலே இருக்க வாசம் எனக்கு பிடிக்கல, அந்த குடிகாரர்களுக்கே குடிகாரர்னே வேற சொல்ல முடியாது, இருந்தாலும் அது பிடிக்கலை அப்படின்னு நீ அங்கே படுத்துக்கணும். ஸோ நார்மலாக அப்படி ஒரு பொண்ணு படுத்தா கூட கல்யாணம் முடிச்சு வந்த உடனே எந்த ஆணும் வந்து நீ போய் படுத்து தூங்குன்னு சொல்கிறது கிடையாது. ஆனால் இந்த பையனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது, அவன் அதை பற்றி. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ரூமுக்கு அனுப்புறதும் வர்றதும் போகிறதுமா அப்படியே இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு நாள் கூட அந்த பையன் வந்து அந்த பொண்ணை தொடவே இல்லை, அவர்களுக்குள்ளே எதுவுமே நடக்கலை. ஒரு நாள் வந்து குளிச்சுட்டு வெளியே வரும்போது, எப்போவுமே அவன் ஆண் போய் குளிக்கும்போது என்ன பண்ணிடுறான், நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி பெட்ரூம் கதவையே சாத்துப்பான், பாத்ரூம்லேருந்து பெட்ரூமுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும். அன்றைக்கி ஏதோ தாழ் போட மறந்துட்டான் போல இருக்கு. அப்புறம் இவ வந்து உள்ளே வந்திருக்கா, அப்போ தான் அவனும் பாத்ரூம்லேருந்து வெளியே வந்திருக்கான். உடம்பு முழுக்க தடிச்சு இருந்தது. அப்புறம் அவள் பார்த்துட்டு என்னங்க இதுன்னு, உன்னை யாரடி உள்ளே வர சொன்னா, உன்னை வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு. இப்போ ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாது, என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறா. யார்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, முதல்ல நீ ரூமை விட்டு வெளியே போ அப்படின்னு. இவளுக்கு உடனே அழுக வேற வந்துடுது. ஒன்று நம்ம வீடுன்னு நினச்சி தான் நம்ம அந்த ரூமுக்குள்ளே கால் வைக்கிறோம்.
அப்புறம் அழுதுகிட்டே வெளியே வர அவங்க மாமியாரை பார்த்து ஏதோ பேசும்போது கண்ணில் ஏமா கண்ணெல்லாம் செவந்திருக்குன்னு சொல்லவே இந்த பொண்ணு கழுக வந்துருச்சு. அப்போது அவள் சொல்கிறா, இப்படி சொல்கிறா, ரூமுக்குள்ளே வரக்கூடாது, பர்மிஷன் கேட்டுட்டு தான். அவன் ஒரு மொடை பிடிச்சவம்மா, நீ வேற, அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் கவலைப்படாத. இல்லை மாமி, அவர் உடம்பு முழிச்சு தடிச்சு இருக்கே, என்ன அது அப்படின்னாப்புல. இல்லை, அது எங்கேயோ போயிட்டு வந்தான் ஒரு தடவை, போயிட்டு வந்ததுக்கப்புறம் தோலெல்லாம் தடிச்சிருச்சு, இப்போ ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கான், ஒன்றும் ஆகாது, சரியாக போயிடும் அப்படின்னு. அப்போ காலையில் ஒரு தடவை குளிக்கிறான், சாயங்காலம் ஒரு தடவை குளிக்கிறான். அப்புறம் பாத்ரூம்குள்ளே போய் பார்த்தாக்கா பாத்ரூம்குள்ளே ஸ்பெஷலான சோப்புகள் இருக்குது. அப்போ தான் தெரிய வருது, அந்த வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு வந்தவ சொல்கிறா, அக்கா நீ பயப்படாதக்கா, அவருக்கு தோல் வியாதி இருக்குது, என்ன அதுதான், வேற ஒன்றும் இல்லைக்கா, சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்களாம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அவளுக்கு பயமாக இருந்திருக்கு. என்ன ஒன்றொன்னா வருது, கால் வச்ச நாள்லேருந்து அமானுஷ்யமாகவே எல்லாம் நடக்குது. அமானுஷ்யம்னு இதை சொல்லிட முடியாது, பட் இதை சொல்லியிருக்கணும். திருமணத்தின் போது அந்த பையன் எனக்கு இது இருக்குன்னு சொல்லியிருக்கணும். அப்புறம் அவன் சொல்கிறதுலேயே ஒரு நியாயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாப்பிள்ளை பையன் சொல்கிறாரு, யாரும் நீங்கள் கேட்கலல்ல, அதனால் நான் சொல்லலை, நான் தண்ணி போடுவேன்னு நீ கேட்டிங்களா, இல்லைல்ல அப்படிங்கிறது அவருடைய வாதம். அதுலேயும் ஒரு இது இருக்குது. கேட்டால் மட்டும் நிறைய பேர் சொல்லிடுவாங்களா? நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டு வீட்டில் சொல்லுவீங்களா? சொல்லவே மாட்டோம்ல. பாரு எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்களேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவள் அம்மாவுக்கு சொல்கிறான். அவங்க வீட்டில் அப்போது இந்த கேஸ் வந்த புதுசில் செல்ஃபோன் அதிகமாக இல்லாத நாள், அதனால் லேண்ட்லைனில் போட்டு கோயம்புத்தூரில், அம்மா நீ புறப்பட்டு வா, நீ மாமி வந்து நகையெல்லாம் கேட்டிருக்கா, நீ இருக்கிறதெல்லாம் நீ எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறா. நீ வா, உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறாப்புல. அதுக்குள்ளே அவள் பேசுகிற சத்தம் கேட்டு மாமியார் ஃபோன் கேட்டு, யார்கிட்ட பேசுகிற, உங்கள் அம்மாட்டியா? சரி பேசிட்டியோன்னா கொடு, எனக்கு அக்காவுக்கு சுசிலாத்துக்கு நான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஃபோனை வாங்கிக்கிறாங்க. அவங்க ஏதோ ரிங் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, இவள் வந்துடுறா. அதுக்கு மேலே பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்புறம் அன்னைக்கே இன்னொரு தடவை அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு, என்னம்மா பேச உங்கள் மாமியார் வந்துட்டாங்க, நீ பேசலை, ஏன் குரலெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, சந்தோஷமாக தானே இருக்க அப்படின்னு. இல்லைம்மா நீ வாமா, உன்கிட்ட நிறைய சொல்லணும்மா அப்படின்னாப்புல. என்னாச்சு சொல்லுன்னா அவளால் சொல்ல முடியலை. ஆனால் பேசவே அவளுக்கு அழுக வந்துடுது. அவங்க அம்மாவுக்கு தெரியுது பொண்ணுக்கு ஏதோ வேதனை இருக்குது அப்படின்னு தெரியுது. ஒரு 2-3 நாளில் மரபுப்படி கஷ்டம் படி என்னென்ன பலகாரம்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் எடுத்து கொண்டு போய் நகைகளோடு போகிறாங்க. போய் எல்லாம் கொடுத்து அவங்க மாமியார் ரொம்ப சந்தோஷமாக வைக்கிறாங்க. எல்லாத்தையும் நகையெல்லாம் எடுத்து, ஓ இது பச்சைக்கல் அடிக்கையா, எங்கள் ஆற்றுல கூட அந்த மாதிரி ஒன்று இருந்தது தெரியுமா, ஐயோ மீன் போட்டதா, செமையாக இருக்கே இது அப்படின்னு ஒன்றும் அதை பார்த்து அப்படி ஒரு புலகாங்கிதம் அடைகிறா அந்த அத்தை அம்மா. ஸோ இப்போ என்னாச்சு, எல்லாத்தையும் வாங்கின உடனே இப்போ வந்து, மாமி நீங்கள் பார்த்துட்டீங்கல்ல, நான் எடுத்துகிட்டு போகவா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. எதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது, எங்கள் ஆற்று பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு, அதனால் நாங்களே இங்கே வச்சுருவோம். சரி, லாக்கரில் உங்கள் பொண்ணையும் மாப்பிள்ளை பேரையும் வேணாம் வச்சு வைக்கணுமா, மாப்பிள்ளை பேரில் வச்சா நீங்கள் நம்ப மாட்டீங்களா அப்படி. ஐயோ நாங்கள் அப்படியெல்லாம் ஒன்றுமே சொல்லலை, நீங்கள் வைங்க, உங்கள் வீட்டு பொண்ணாவை நீங்கள் வைங்க, நாங்கள் அவளுக்கு தானே கொடுக்க வந்திருக்கோம், இல்லைன்னா நாங்கள் ஏன் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ அதுவும் அந்த இடத்துல முடிஞ்சு. நகையை கொண்டு போய் யார் பேரில் வைக்கிறாங்க, மாப்பிள்ளை பேரில் வைக்கிறாங்க. வச்சுட்டு ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு கீயை இவகிட்ட கொடுக்குறாங்க. லாக்கர் சாவி நீ ஒன்று வச்சுக்கோ, உங்கள் ஹஸ்பண்ட் ஒன்று வச்சுக்கட்டும், சரியா? ஆமாம். இப்போ இவளுக்கு லாக்கர் அவன் பேரில் இருக்கே, நம்ம திறக்க முடியுமா, நான் தான் கூட இருக்கிறேனே, நீ வா, நான் நம்ம 2 பேருமா சேர்ந்து எல்லாம் நம்பிட்டாயோ. ஆனால் எல்லாத்தையும் கூட சகிச்சுட்டு அந்த பொண்ணால் கணவனுடைய நடவடிக்கைகள் அவளுக்கு பிடிக்கலை. அப்புறம் யாராவது வீட்டுக்கு வந்து அவங்க சொந்தக்காரர்னு வந்தால் கொஞ்சம் இளம் வயசு பொண்ணுங்களை பார்த்த உடனே ரொம்ப ஜொல்லுடுறதெல்லாம் பார்த்து அவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஒரு 2-3 மாதம் போன பிறகு, ஒரு துணிச்சல் வந்த பிறகு, அவங்கள பார்த்தா மட்டும் உங்களுக்கு ஜொல்லு வருது, பக்கத்துலேயே நான் இருக்கேன், நீங்கள் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன். உன்னை கண்டுக்கிறதா, அது ரொம்ப கண்டுட்டா கண்ணு முழுக்க நிறைஞ்சு போறடி, நீ ஒரு வாட்டி ஒரு விட்டு போட்டுறாரு. இல்லை என்ன விஷயமா, அவ்வளவு குண்டா இருக்காளாம், முழுசாக அப்படி பார்த்தா கண்ணெல்லாம் நிறைஞ்சு போயிடுதான், அப்படி ஆயிடுதான். அப்புறம் அதை நீங்கள் வந்து பக்கத்துலேயே விடுறதில்ல. யாருமே எந்த பெண்ணுமே போய் மேலே இவங்க விழுந்து அந்த மாதிரியும் இல்லை இது வரைக்கும்.
இந்த காலத்தில் கொஞ்சம் மாறி இருக்கலாமோ என்னவோ, பட் அதுவும் இல்லை. அப்போ ஏதோ சம்திங் இஸ் ராங்குன்னு அவளுக்கு மனசில் பட்டுட்டே இருக்குது. அப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து அவங்க அம்மா பொண்ணை பார்க்க வரும்போது சும்மா கேட்பா, மாப்பிள்ளையும் நீயும் சந்தோஷமாக இருக்கீங்களா, தலைக்கு ஊற்றிட்டியா அப்படின்னெல்லாம் அவங்க பாஷையில் எல்லாத்தையுமே கேட்குறாங்க. கேட்டபோது அவள் வந்து இல்லைம்மா, எதுவுமே இல்லைம்மா அப்படிங்கிற. எப்படி பேசுவான் அந்த அம்மா, ஏன் என்னாச்சு ஏது அப்படின்னு சொல்லவும் முடியாது, சொல்லாமல் இருக்கவும் முடியாது. அவள் பேசுகிறாள். பேசி முடிச்சுட்டு அப்புறம் இது தெரிஞ்ச உடனே மாமி இந்த மாதிரி அவங்களுக்கும் நம்ம என்னது கௌதமிக்கும் அந்த உங்கள் மகனுக்கும் எதுவுமே நடக்கலைன்னு சொல்கிறாளே, நீங்கள் கொஞ்சம் பார்க்கக்கூடாதா, கொஞ்சம் விசாரிக்கக்கூடாதா உங்கள் பிள்ளைகிட்ட? ஒரு தாயை போய் நீ மகன்கிட்ட நீ வந்து உறவு வச்சுக்கலையான்னு என்னை கேட்க சொல்கிற, நீ என்ன மாதிரி பொம்னாட்டி அப்படின்னு. அம்மா அப்படி சொல்லலை, இல்லை நீங்களோ அவரோ இல்லை அவங்க மாமா முறையில் இருக்க யாராவது ஒருத்தரோ கூப்பிட்டு கேளுங்களேன், எங்களுக்கு எப்போ கேட்கணும்னு தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. ஸோ இது வரைக்கும் இருந்த அத்தைக்காரி வேறம்மா, இப்போ தான் ரியல் மாமியார்காரி. அவள் பார்க்குறா சார், கொஞ்ச நாள் வரைக்கும் பார்க்குறா. அப்புறம் தட்டில் சாப்பாடு வைக்கும்போது, பையனுக்கு வைக்கும்போது 4 இட்லி வைக்கிறாங்க, இந்த பொண்ணுக்கு வைக்கும்போது 2 இட்லி வைக்கிறாங்க. அவரவர் பசிக்கு தான் அவங்க சாப்பிட முடியும். பசி தீந்துருச்சுன்னா நீங்கள் அண்டா கணக்கில் கொட்டினா கூட உள்ளே இந்த கழுத்து கீழேயே போகாது, அதுதான் உண்மை. அப்போது போடும்போது, இல்லைம்மா நீ கொஞ்சம் இழைச்சாதான் அவனுக்கு பிடிக்கும், அவனோட நீ சந்தோஷமாக இருக்கணும் தானே, நீ குறைச்சி சாப்பிடு, நீ இதை குறைச்சிக்கோ, இதை வேண்டாம் இதை வேண்டாம் அப்படின்னு ஏறத்தாழ ஒரு அரைப்பட்டினியாகவே அந்த பொண்ணை வச்சுக்கிறாங்க. ஸோ பட்னியாக இருக்கும்போது உங்களுக்கு அறியாமல் வந்து மயக்கம் வரும். யாராவது திட்டினா அழுதுகிட்டே படுத்துருக்கும் போது அப்படியே தூங்கிடுவாங்க. என்னத்த பொண்ணை கொடுத்துருக்காங்க, எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கிறா. ஸோ இவளும் ஒன்றா பார்த்தாங்க சார். அதுக்கப்புறம் எதுவுமே முடியலை. அம்மா நான் வந்து 10 நாள் கோயம்புத்தூர் வந்துட்டு நான் வரேன் அப்படின்னு. சரின்னு 10 நாளைக்கு கோயம்புத்தூருக்கு கூட்டிகிட்டு வரேன்னு அவள் மாப்பிள்ளை பையன் அவ்வளோ சந்தோஷமாக, நான் வேணால் ட்ரைவ் பண்ணி கொண்டு வந்து விட்டுட்டு வரட்டுமா அப்படின்னாப்புல. அப்புறம் அவங்க அம்மாவை பார்த்து முறைச்சா. ஆனால் அந்த அம்மா சொல்லிச்சு, இல்லை தம்பி நீங்கள் வாங்க, நீங்களும் வந்து ஒரு 4 நாள் இருங்க. சரின்னு சொல்லிட்டு அவன் பேக் பண்ண ஆரம்பிக்கிறான். மாமியார் வீட்டு விருந்து இருக்குல்ல, அது முதல் தடவையாக இப்போ ரிட்டர்ன் ஆகி அங்கே போகிறாங்க. அப்புறம் கிஃப்டெல்லாம் இருக்கும், அந்த பக்கத்து பழக்கங்கள்லாம் நான் சொல்கிறேன். சரிண்ணா அப்புறம் அப்போ இவ வந்து சொல்கிறான், அம்மா நீ ஏம்மா அவனை கூப்பிட்ட அப்படின்னாப்புல. இருமா மெல்ல மெல்ல தானம்மா சரி பண்ண முடியும், வரட்டும், நம்ம வீட்டில் வச்சு கேட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு டாக்டர்கிட்டையாவது கூட்டிகிட்டு போகலாம். சரி வாங்க. ஸோ போகிறாங்க, பேசுகிறாங்க. அப்புறம் அந்த தம்பிக்கிட்ட சொல்கிறாங்க, தம்பி ஆச்சு 6 மாதத்துக்கு கிட்டக்கவே ஆயிடுச்சேப்பா, நம்ம எதுவும் ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு. எதுக்காக நான் டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு. இல்லை என் பொண்ணு பிள்ளையான் இருக்காளான்னு எல்லாரும் கேட்குறாங்க, அதனால தான் நம்ம ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாமே அப்படின்னு. மாமி இதெல்லாம் எங்களுடைய ப்ரைவேட் இதுன்னு மாமி, நீங்கள் இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்புறம் இந்த அம்மா அமைதியாக இருந்துட்டு இந்த அம்மாவுடைய தம்பியை வர சொல்லி இது மாதிரி இருக்குப்பா கொஞ்சம் சொல்லணும்னே அவர் கூப்பிட்டுட்டு போய், இது ஒரு பெரிய விஷயம் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம், நீங்கள் வந்து சேர்ந்து வாழ்ந்தால் எல்லாம் சரியாக போயிடும், ஏன்னா தெரியும் அவங்களுக்கு இதை பிரச்சனையானா அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம், அதனால் இதையே சரிப்படுத்தும். அது ஒரு நல்ல ஆரோக்கியமான சிந்தனை தான். சரின்னு டாக்டர்கிட்ட அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த பையனும் போகிறாப்புல. ஏதோ சின்ன சின்ன குறைபாடுகள்லாம் இருக்குது. அதுக்கு வந்து மருந்து கொடுக்குறாரு அவர். மருந்தை தவறாமல் சாப்பிடணும், 3 மாதம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நீங்கள் வந்து என்கிட்ட பேசுங்கங்கிறாரு. அவர் ஒரு நாள் 2 நாள் சாப்பிட்றாரு, அப்புறம் மருந்தே சாப்பிட்றதில்ல. எப்பெல்லாம் மருந்தை ஞாபகப்படுத்துகிறாளோ அப்போல்லாம் அவளோட சண்டை. அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டா மறுபடியும் மாமி வீட்டுக்கு அந்த மாமி வீட்டுக்கு எங்கள் பாலக்காட்டுக்கு போயாச்சு. ஸோ அங்கேயும் அதே தான் நடந்தது. அதுக்கப்புறமா வந்து முகம் காட்ட ஆரம்பிக்குது. இப்போ வந்து அவனால் செக்ஷுவலாக இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு புரசலான ஒரு விஷயம் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு தெரியும் இல்லையா. யாராவது வந்து ஏன் இன்னும் 1 வருஷம் ஆச்சு இன்னும் ஒன்றும் குழந்தையே பிறக்கலைன்னு சொல்லும்போது, இல்லை மாப்பிள்ளைக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அது சரி பண்ணுறதுக்காக தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க, இப்படி தான் சொல்லியிருக்கேன். அப்போ என்ன ஆகிடுது, வெளியே மாப்பிள்ளைக்கு பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சது. எப்படி இந்த விஷயத்தை உங்கள் அம்மா வெளியே சொல்லலாம் அப்படின்னு ஆரம்பித்து அதிலேருந்து இவளை கண்டாலே அந்த பையனுக்கு பிடிக்கிறது கிடையாது. பார்க்குற வரைக்கும் பார்க்குறா சார். மாமியார் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணத்தான் செஞ்சாங்க, அதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மாமியாருடைய கவலையெல்லாம் இந்த பொண்ணு இங்கே இருக்கணுங்கிறதல்ல, இந்த பொண்ணு கொண்டு வந்த தங்கமோ வைரமோ
பத்திரமா இருக்கும், எல்லாருமே பத்திரமா இங்கே இருக்கணும், அவ்வளோதான். அப்புறம் ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆன பிறகு அங்கேருந்து அம்மாவை வர சொல்லி நான் வந்துடுறேன். அம்மா அதெல்லாம் வரக்கூடாது, அதெல்லாம் நீ வரக்கூடாது, நீ அங்கே தான் இருக்கணும். ஒரு நாள் சத்தம் இல்லாமல் என்ன பண்ணுறா, ஒரு சூட்கேஸில் தனக்கு தேவையான ஒரு 2-3 துணிமணிகளை வச்சுட்டு தைரியமாக பாலக்காட்டிலேருந்து கிளம்பி ஒரு பஸ்ஸை பிடிச்சி இறங்கி வீட்டுக்கு வந்துடுறான். அவங்க அப்பாவும் அம்மாவும் அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிடுறாங்க. நீ என்னம்மா இப்படி பண்ணுற, நான் தான் வரேன்னு சொன்னேனே, எனக்கு தெரியுமா, நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியுமா, நான் போக மாட்டேன் அங்கே. அவனுக்கு என்னை கண்டாலே பிடிக்கலை, அந்த அம்மா சாப்பாடே போட மாட்டேங்கிறா, அங்கே ஒன்றுமே இல்லைம்மா எனக்கு, நான் ஒரு வேண்டாத ஆள் மாதிரி அந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறா. அவங்க அம்மாவும் அழுகிறாங்க, அம்மாவை பிடிச்சிட்டு இவாழறா. அப்புறம் எல்லாமா யோசிச்சுட்டு தான் திரும்ப வந்து அங்கேருந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பணும். அப்போ தான் வந்து என்னை சந்திக்கிறாங்க, இந்த விஷயம் ஃபுல்லாக என்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ ஒரு நோட்டீஸ் அனுப்பி பார்ப்போம், ஏன்னா ஒரு மருத்துவ வைத்தியம் செஞ்சால் சரியாயிடும்னு இருந்தால் நம்ம அதை உதறக்கூடாதுன்னு அவங்க அம்மா நினச்சாங்க. வேண்டாம், இன்னொன்று தேடி வரும்போதே அதை பார்த்து இந்த பொண்ணு பயந்து அதெல்லாம் இல்லாமல் இருக்குமே. ஸோ நாங்கள் நோட்டீஸ் ஒன்று எழுதணும், இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் மருந்து சாப்பிட்றதில்ல, நீங்கள் மருந்து சாப்பிடணும், முதல்ல வந்து உங்கள் குடும்ப வாழ்க்கையை நீங்கள் வந்து சரி பண்ணுவதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் பொண்ணும் வருவா, நீங்கள் வந்து அழைச்சிட்டு போங்க, பட் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு வரேங்கிறா, வேறு எங்கேயும் போகலை, எங்கள் ஆற்றுல தான் இருக்கா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது அந்த நோட்டீஸ் போன உடனேயே சும்மா அப்படியே தலைங்கிறார், கொந்தளிச்சு போகுது அப்படி மாப்பிள்ளை. என்ன பண்ணுறா, இவங்க எழுதின நோட்டீஸில் கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து இதெல்லாம் பண்ணலை, பொண்ணை அலட்சியப்படுத்தியிருக்க, ஒரு மனுஷியை எவ்வளோ தூரம் கேவலமாக நடத்த முடியுமோ நடத்திருக்க, 2வது உடல் ரீதியாக நீ வந்து தாம்பத்திய உறவு கொள்வதற்கு தகுதி இல்லாமல் இருந்திருக்க, மருந்து கூட்டிகிட்டு போய் பொண்ணு வீட்லேயே கொடுத்து கூட நீ சாப்பிடலை, இது மாதிரி வரிசையாக எல்லா குறையும் அடுக்கிட்டு அதுலேயே எழுதிடுறாங்க, எங்கள் நகையெல்லாம் உங்ககிட்ட இருக்குது, அதெல்லாம் எழுதிடுறாங்க. ஆனால் இத்தனைக்கு பிறகும் எங்கள் பொண்ணு வந்து விருப்பப்படுறது என்னென்னா, இந்த பிரச்சனையை பெருசாக்காமல் அமிக்கபிளாக ஒரு டைவர்ஸ் வாங்கிட்டா நாங்கள் ரெடியாக இருக்கோம், அதனால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த நோட்டீஸ் மிரட்டல் மாதிரி இல்லாமல் விஷயத்தையெல்லாம் சொல்லியாச்சு. இவன் வந்து சொல்கிறான், எதுக்காக நான் வந்து டைவர்ஸ் கொடுக்கணும், நான் எனக்கு ஒன்றும் இல்லையே, அவள் பொய் சொல்கிறான். பயங்கர சாடிஸ்ட் அந்த பையன், அவளை அழவிட்டு வேடிக்கை பார்ப்பான், அந்த மாதிரி பையன். அவளும் அந்த வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான். சரி என்ன தான் பண்ணுவீங்க சார் நீங்கள் சொல்லுங்கள், நோட்டீஸ் அனுப்பியாச்சுன்னு அவங்க ஒரு பதில் நோட்டீஸு அனுப்புகிறாங்க. இதெல்லாம் அப்படியே இல்லை, இந்த பொண்ணு குனிஞ்சு கூட வேலை செய்ய மாட்டா, நிறைய சாப்பிடுவா, ஆவுன்னா போய் தூங்குவா, இல்லைன்னா மூலையில் உட்காந்து அழுவா, அவளால் செக்ஷுவல் ப்ளஷர் வந்து கொடுக்க முடியாது, அந்த மாதிரியெல்லாம். சரி பார்த்தோம், நாங்கள் ஒழுங்காக முறையாக வந்தால் செய்யலான்னு நினச்சோம். எப்போ இந்த மாதிரி சொன்னாங்க, நாங்கள் ஒரு பெட்டிஷனை போட்டோம், ஃபேமிலி கோர்ட்டில் தான் போட்டோம். அவங்களுக்கு கோயம்புத்தூர் கோர்ட்டில் போட்டாக்கா கோயம்புத்தூர் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுமேன்னு, பாலக்காட்டு கோர்ட்டில் போட்டால் அவங்களுக்கு போயிடும். ஸோ சென்னையில் வந்து போட்டாங்க. 2 பேரும் இங்கே வந்து விசா ஏதோ வாங்குறதுக்கு வந்திருக்காங்க, ஒரு ட்ரிப் ஏதோ போகிறதுக்கு, ஒரு ட்ரிப்பு போகிறதுக்காக. அதனால் இங்கே வந்ததுனால ஒரு அட்ரஸ் வேணும்னா அவங்க சித்தி வீட்டு அட்ரஸ் கொடுத்து அதில் ஏதோ பண்ணியிருக்காங்க. விசா கிடச்சதானே நமக்கு தெரியாது. அந்த அட்ரஸை வச்சு நாங்கள் ஒரு கேஸை போடுறோம், இந்த மாதிரி எங்களுக்கு டைவர்ஸ் வேணும். இவர் உடனே எனக்கு சேர்ந்து வாழணும். நான் வந்து டைவர்ஸ் போட்டால் அந்த பொண்ணுக்காக நம்ம போடுறோன்னு வைங்க, அவர் வந்து இந்த பொண்ணு என்னோட சரியாகவே வாழலை, அந்த பொண்ணை சேர்ந்து வந்து வாழ சொல்லுங்கள், நான் வாழ்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ அது வரைக்கும் கூட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நாங்கள் போடாமல் தான் இருந்தோம். இவருடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு என்ன சொன்னோம், ஒரு இடைக்கால மனு இடை மனுன்னு சொல்லுவோம், இன்டரிம் அப்ளிகேஷன். இவரை வந்து கட்டாயமாக நீங்கள் டாக்டர்கிட்ட அனுப்பணும், வெதர் ஹீ இஸ் கேப்பபிள் ஆஃப் பெர்ஃபார்மிங்னு தெரியணும், ஏன்னா இது நாள் வரைக்கும் பொண்ணை தொடவே இல்லாமல் அப்படிங்கிறதுக்காக அதை போட்டோம். அதை அப்ஜெக்ட் பண்ணினான். அப்புறம் ஏன்பா நீ தான் போய் சேர்ந்து வாழ அப்படின்னு. சார் நான் சேர்ந்து வாழ்கிறதுக்கு தான் சார் நான் கேட்டிருக்கேன், முதல்ல சேர்ந்து வாழ்கிறதுக்கு தகுதியானவனை நீ உன்னை மாற்றிட்டு நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னாரு. இவனுக்கு அதெல்லாம் வந்து கோர்ட்டுக்குள்ளார எப்போவுமே தனியாக வச்சு பேசுறதில்ல, இதெல்லாம் ஜென்ரலாக அப்படியே வரும். இன்கேமரா ப்ரொசீடிங்ஸ் இருக்குது, மிக அதாவது பர்சனலான விஷயங்களை அல்லது ஒரு மனிதனையோ அல்லது ஒரு மனுஷியையோ இழிவுபடுத்துகிற மாதிரி டேமேஜிங் ஸ்டேட்மெண்ட்ஸு, அடல்ட்ரி சம்மந்தமான விஷயங்கள்,
இது எல்லாம் வந்து ஓப்பன் கோர்ட்டில் பேச தேவையில்லை. இதுக்கெல்லாம் வந்து தனியாக அந்த பொண்ணு மாப்பிள்ளை கணவன் மனைவி அவங்க வக்கீல் அப்புறம் பிசி இருப்பாங்க, பெஞ்ச் கிளார்க்கு, அப்புறம் டைப் பண்ணுறவங்க இருப்பாங்க, ஜட்ஜ் இருப்பாங்க. இந்த 6-7 பேரோட தான் ரூமை கதவை அடிச்சுட்டு தான் பண்ணுவோம். அப்போ இல்லை நான் வந்து அப்போது இவன் சொல்லிடுறான் அதெல்லாம் முடியாதுன்னு. 3 வாய்தாக்கு வரல. 3 வாய்தாக்கு வரலன்னா நாங்கள் ஆர்டர் வாங்கிடலாம் சார், தாராளமாக நம்ம ஆர்டர் வாங்கிடலாம். நம்ம தான் டைவர்ஸ்க்கு தானே போட்டிருக்குறோம், அதனால் ஆனால் வாங்கிடலாம். ஆனால் நம்மளுடைய எத்தனை பவுனு நகை அங்கே இருக்குது, அது வாங்கணுமா இல்லையா? ஸோ நாங்கள் கேஸை க்ளோஸ் பண்ண முடியாமல் யார் வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனாங்களோ அவருக்கு நான் கூப்பிட்டு சொன்னேன், சார் இந்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு தெரியாததல்ல, நீங்கள் ஒரு ஸ்டாண்டில் நிற்கிறீங்க, நான் ஒரு ஸ்டாண்டில் நிற்கிறேன். ஆனால் நீங்கள் உங்கள் கிளையண்ட்டுக்கிட்ட சொல்லுங்கள், அவளுடைய இத்தனை பவுன் நகை இருக்குது, அவள் 100கணக்கான பவுன் நகை அவளுது அவர்கிட்ட இருக்குது, அதை கொடுக்க சொல்லுங்க. அவளுடைய வெள்ளி சீர்வரிசையெல்லாம் வந்தாகணும், அவளுடைய பொருள்னு இருக்கிறது எல்லாத்தையுமே கொடுத்துடணும். அப்புறம் அவர் பேசிட்டு சொல்கிறேன்னாரு. பேசிட்டு சொல்லும்போது அந்த பையனுக்கும் அம்மாவுக்கு மட்டும் அந்த லாக்கரில் இருக்கிறத எடுக்கிற ஐடியாவே கிடையாது. அப்புறம் சாவி எங்கேயோ தொலைச்சி விட்டான் தெரியுமா, அதனால் அவனால் எடுக்க முடியல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எப்படி எடுக்கலான்னு பேங்க்கில் கேட்டிருக்கோம், வந்துடும், வந்த உடனே கொடுத்துட்றேன் உங்கள் பொண்ணு நகையெல்லாம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. ஆனால் புத்திசாலித்தனமாக நான் என்ன சொன்னேன், இந்த பொண்ணுகிட்ட ஒரு சாவி இருக்குது இல்லை அது வேற. நான் சொன்னேன் அவங்க எப்போ உன்னை கூப்பிட்டு பேசினாலும் நீ ரெக்கார்ட் பண்ண. ஸோ அவள் வந்து அதில் அந்த அம்மா சொன்னாங்க பாரு, உன் நகையெல்லாம் இங்கே தான் இருக்குது, நான் கொடுத்துட்றேன்னு சொன்னாங்க பாரு, அது மட்டும் அவள் வந்து அவள் கையில் இருந்தது. ஸோ வந்து சொல்கிறாங்க சாவி எங்கே வச்சான்னு தெரியல அப்படின்ட்டாங்க. அப்போ வந்து இவங்க சொன்னாங்க என்கிட்ட ஒரு சாவி இருக்குது, அந்த சாவியை நான் வந்து எங்கள் மாமாட்ட கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு. இல்லை உங்கள் மாமாலாம் வர வேண்டாம், நாங்களே வந்து வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் இந்த மாமாவுக்கு தோணுது ஏதோ தப்பு நடக்குது இங்கே அப்படின்ட்டு என்ன பண்ணினார், ஒரு நாள் அவங்கக்கிட்டேயே சொல்லாமல் இந்த சாவியை எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போகும்போது மாப்பிள்ளையும் அம்மாவும் கோவிலுக்கோ அல்லது வெளியே ஏதோ ஒரு விஷயத்துக்கு போயிருக்காங்க. அந்த வீட்டில் குடித்தனக்காரங்க ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. இவர் மெல்ல அப்படியே பேச உட்காந்து, உங்களுக்கு தான் தெரியும்ல, அவங்க ஒரு தண்ணியை கொடுப்பாங்க, ஒரு டீயை கொடுப்பாங்க, அதெல்லாம் குடிச்சிக்கிட்டு கதையெல்லாம் பேசிட்டு அப்புறம் எப்படி ஏது எவ்வளோ காலமாக இருக்கிறீங்க, இங்கே யாருமே தங்க மாட்டாங்க சார், வந்தால் 1 வருஷம் 2 வருஷம், எங்களுக்கு பாருங்கள் இன்னொரு 2 மாதம் தான் இருக்குது, துரத்திடுவாங்க பாருங்கள் சார் அப்படின்னு அவங்க வீட்டுக்காரம்மாவை பற்றி குறை சொல்ல ஆரம்பித்தவங்க. இவரும் வந்து என்ன பேசினா, என்ன சார் எதுக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப நேரமாக உட்காந்துருக்குறீங்களே, ஏன் அந்த பாப்பா வரவே இல்லை, நம்மளுடைய கௌதமி ஏன் வரல அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அது ஒத்து வரலம்மா, அதனால் தனித்தனியாக இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் தனித்தனியாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் வந்திருக்கீங்களே சார்னு. இல்லைம்மா எங்கள் நகையெல்லாம் இங்கே இருக்குது, போயே ரொம்ப நாள் ஆச்சுங்களே, உங்களுக்கு நகையெல்லாம் கொடுக்கலீங்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது. அப்புறம் இந்த அம்மாவும் பையனும் வந்த உடனே ஐயோ என்ன அவங்களோட போய் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு பேசின உடனே சாவியை கொடுத்துட்டு போங்க, 2 நாள் லீவாக இருக்குது, அதனால் உடனே எடுக்க முடியாது, நாங்கள் எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறோம். அடுத்தாப்பில் நாங்கள் நினச்சோம் இவை எடுத்து கொண்டு வந்து கொடுப்பாருன்னு, இவர் கொடுக்கல. அதுக்கு பதிலாக என்ன ஆயிடுச்சு, அந்த பையன் பெங்களூருக்கு போயிட்டான், இப்போது நகையும் வரல. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, உங்கள் நகையெல்லாம் எங்கிட்ட இல்லை, இருக்குதுன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போயிருக்கீங்களே, ஏன் நாங்கள் நிம்மதியாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவங்க கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் தானே நகையெல்லாம் அங்கே இருக்குது, சாவி வேணும், நீங்கள் அதுக்காகத்தானே நான் கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு அவர் கேட்டார். கேட்டால் நீங்கள் சாவி எடுத்துகிட்டு எதுக்கு வந்தீங்கன்னு எனக்கு என்ன தெரியும், அவன் நகை 1-2 ஏதாவது இருந்தால் நான் அதை கொடுத்து அனுப்புகிறேன், அவ்வளோதான் அப்படின்னாங்க. அப்போது இந்த பாருங்கள் மாமி, அவ்வளவு மோசமாக நாங்களும் இல்லை, என்ன இதெல்லாம் வச்சுக்காதீங்க, நீங்கள் அத்தனை நகையும் எங்கிட்ட தான் இருக்குது, அவன் சாவி தொலைஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னது எல்லாம் அப்படியே ரெக்கார்டாகி நாங்கள் வச்சுருக்குறோம், போலீஸில் கொண்டு போய் கொடுக்குறோம். போலீஸுன்னு சொன்ன உடனே தடன்னு ஆடி போயிட்டாங்க. அப்போது இல்லை அதுக்குள்ளே அதெல்லாம் அவசரமாக போகாதீங்க, என்ன ஏதுன்னு நான் விசாரிக்கிறேன் என் பையன்கிட்ட. இல்லையே நீங்களே ஒன்றுமே இல்லாத மாதிரி எல்லாம் பேசுகிறீங்க, இல்லை நாங்கள் எங்கள் சொந்தங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு அங்கே வரோம் அப்படின்னு அவர் அந்த மாமா கொஞ்சம் தைரியமாக லீடு எடுத்தார். அதுக்கப்புறம் அந்த அம்மா இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அப்புறம் அவசரமாக வந்து நீங்கள் என் பேரில் எந்த குற்றச்சாட்டும் சொல்லலைன்னா ஹீ இஸ் இன்கேப்பபிள் ஆஃப்னு போடுறீங்கள,
அது நீங்கள் போடாமல் இருந்தால் நான் மியூச்சுவல் கன்சென்ட்டுக்கு வரேன். இதைத்தானேப்பா முதல்லையே கேட்டேன், இதைத்தானே கேட்டேன் அப்படின்னு. அப்போது நான் ஒரு விஷயத்த குறிப்பிட வேண்டியதாக போச்சு. நீ எல்லாம் நடந்த மாதிரி சொல்கிறதுக்கு நான் ஒத்துக்க முடியாது. ஏன்னா பொண்ணு இது வரைக்கும் தாம்பத்திரிய உறவுலையே இல்லையே. அப்போ உடலுறவு கொள்ளாத ஒரு பிள்ளைய நீ கன்சமேட்டட்னு நான் போட்டால் ஒத்துக்க மாட்டேன். உனக்கு எப்படியோ எனக்கு தெரியாது. அந்த பொண்ணுடைய வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்படும். அதனால தப்புங்கிறதல்ல. ஆனால் அடுத்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற போது 2வது புருஷன் அந்த விஷயங்களை எல்லாம் கேட்பாங்க. நீங்கள் யாரை வேணால் கேட்டு பாருங்கள், நிறைய பேர் அவன் எப்படி இருந்தான், நீ எப்படி இருந்தா, இதெல்லாம் வரும். அதனால் அதெல்லாம் வேண்டாங்கிறதுக்காக இந்த வார்த்தைக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டா நாங்கள் உங்களுக்கு செயல்பட முடியாதுன்னு நாங்கள் போடலை அப்படின்னு சொன்னோம். அப்புறம் இன்கம்பேட்டபிலிட்டி, மென்டல் இன்கம்பேட்டபிலிட்டி ஆனால 2 பேரும் தாம்பத்திய உறவு கொண்டு வாழ முடியவில்லைன்னு. ஒரு விதத்தில் நான் செஞ்சது தப்பு தான். நான் ஒரு வக்கீல். ஆனால் நான் என்னுடைய கிளையண்ட் என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் நான் பேச முடியும். நீங்கள் ஒரு 300 பவுன் 200 பவுன் நகைன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களுக்கு வந்தாகணும், டைவர்ஸ் வந்தாகணும், பொண்ணை பத்திரமா அழைச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயாகணும். அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்க கிட்ட நான் வேறு வழி இல்லை, அப்படி போட்டால் கூட இது மட்டும் நம்ம உறுதியாக வாங்கினா போதும்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணவும் அதே மாதிரி நாங்கள் போட்டோம். அவன் ஒன்றுமே கொடுக்க மாட்டேன்ட்டான். கல்யாண செலவு அப்போது 7 லட்சமோ 8 லட்சமோ ஆச்சாமா. அப்புறம் ரொம்ப பேசினதுக்கு பிறகு பாதியை கொடுக்குறேன்னு அந்த மாமி ஒத்துக்கிட்டாங்க, பாலக்காட்டிலேருந்து அந்த அம்மா. அப்புறம் அந்த பணத்தையும் கொடுத்து 8 லட்சத்துக்கு 4 லட்சம் பக்கமாக அவங்க கொடுத்து ஃபைல் பண்ணி மனமொத்த விவாகரத்து, எந்த சேதமும் இல்லாமல். பொண்ணும் முழுசாக வந்துட்டா, நகையும் முழுசாக வந்துடுச்சு. ஆனால் அந்த மனசில் அந்த வடு மட்டும் அப்படியே இருக்குது. சரியாக இருக்கணும். நான் பார்த்து அந்த பொண்ணெல்லாம் பார்த்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு நான். பட் எப்படியெல்லாம் நாம் ஏமாற்றப்படுகிறோம் அப்படிங்கிறது பெண்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இதை சொல்கிறேன். என்னென்னா, ஒரு நகையை கொடுக்குறீங்க, நீங்கள் நகையை எதுக்கு நீங்கள் உங்கள் மாமியார் பேரில் கொடுக்குறீங்க? அந்த லாக்கரில் ஏன் வைக்கணும்? புருஷன் பேரில் ஏன் வைக்கணும்? நீங்கள் இனிமேல் உங்கள் லாக்கரில் வைங்க, உங்கள் பேரில் வைங்க. நாங்கள் எங்கள் பொண்ணு பேரில் தான் கொடுப்போம், எங்கள் பொண்ணு பேரில் தான் அந்த லாக்கரில் வைப்போம், உங்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்துட்றோம் என்னென்ன வச்சுருக்கோம்னு அப்படின்னு தாயும் தகப்பனும் சத்தமாக பேசி பழகுங்கிறேன். யார் வீட்டு முதல்ல யார் கொள்ளையடிச்சிட்டு போகிறது நீங்கள் சொல்லுங்கள். அதனால் எப்போவுமே ஒன்று, பெண்கள் நீங்கள் நகை வாங்கும்போதே உங்கள் பேரில் வாங்குங்க, பில்லு போட்டு வாங்குங்க. அந்த பில்லையும் அந்த நகையை ஃபோட்டோ எடுத்து வைங்க. வாங்கின உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்து பில்லு அதெல்லாம் அட்டாச் பண்ணி அதில் வச்சுடுங்க. கொடுத்து அனுப்புனாலும் பட்டியலில் இதெல்லாம் இருக்கணும், இத்தனை கிராம் நகை இதெல்லாம் போட்டு நீங்கள் கொடுத்து அனுப்பணும். அதாவது பொருளாதார சுதந்திரம் வந்துட்டாலும் கூட மாமியார் வீட்டில் என்ன சொல்லுவாங்க அல்லது மாப்பிள்ளை இப்படி சொல்லுவார் அப்படின்னு பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் அவங்க நகையை திருடிட்டு நம்ம போட்டுக்கல. நம்ம அப்பா கஷ்டப்பட்டு எடுத்தது, காலம் பூரா சம்பாரிச்சதை வச்சு வாங்கின நகைகள். அதனால் யாருக்கும் பயப்படாமல் இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் இந்த கதையை சொல்ல வந்தேன். கதை சொல்கிற இதில் அப்படியே ரொம்ப நேரம் வந்துட்டோம் போல இருக்கே. இல்லை பிருத்திவி. இல்லை மேம், நல்ல சுவாரஸ்யமாக போகுது. அதனால் நிச்சயமாக இந்த கதை தற்காலிகமாக நடக்கிற வரதட்சணை மரணங்களுக்கு கௌதமியோட கதை ஒரு பெரிய உதாரணமாக இருக்குது மேடம். ரொம்ப நன்றி மேடம் நேரத்துக்கு. நன்றிங்க, நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.